எல்லாருக்கும் வணக்கம் பசங்களா. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, என் பேர் ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு என்ன வர சொன்னான். இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். என்ன தாத்தா போலாமா? இதோ வந்துட்டேன். வரீங்களா? எல்லாரும் போவோமா? என்னடா இடமே வித்தியாசமா இருக்கு. தாத்தா அதெல்லாம் ஓடி இப்போ டான்ஸ் பாரு. பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிருட்டி கலப்பட்டுமா, கேம்பெயினதான் தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது. மாப்பிள்ள அப்படிதான் கேட்குது. ஸ்டார்ட் மியூசிக். யாருக்காக ஒரு பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ணுங்கண்ணா. யார் எப்படி இருக்கா? அவளுக்கு என்னண்ணா பொம்மைக்குள்ள வண்டி கொண்டு அழகாக இருக்கா. இப்போ பாரு. அப்படியே வைப் வர மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போனா. என்னண்ணா தளபதி பாட்டு மட்டும் போடுற? தலைப்பாட்டு சாரி ஏகே பாட்டு ஒன்று போடுறேன். டான்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் எங்க காலத்துல இருந்த டான்ஸ்லாம் நீ பாத்திருக்கியாடா? தாத்தா உடனே பூமர் மாதிரி பேசுற பத்தியா? உடனே எது சொன்னாலும் பூமர்ன்றீங்களேடா. நீ வா, நான் கூட்டிட்டு போறேன். அந்த டான்ஸை வந்து பாரு. பேராண்டி, நம்ம போற தூரத்திலே தெரியலையா இந்த கலையெல்லாம் நம்மளை விட்டு எவ்வளவு தூரமா போயிட்டு இருக்குன்னு? நீ வா, வந்து அந்த ஆட்டத்தை மட்டும் பாரு. பேராண்டி, அந்த காலத்துல கலைகள் ஆரம்பிக்கிறப்ப இப்படிதான் உனக்கு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆமா தாத்தா, அந்த போட்டோல ஒரு தானே ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் இருப்பாரு. எவ்வளவு பெரிய மனுஷனை இப்படியாடா தெரிஞ்சு வச்சுப்பீங்க? இப்ப வர பசங்க நாங்க இப்படிதான் தெரிஞ்சு வச்சுக்கிறோமே நினைச்சு ஆச்சரியப்படுதாக்கா. சரி வா, கலைகளை பாரு நீ.
பேராண்டி இப்ப ஆடினதுக்கு பேர் தான் கரகாட்டம். ஓ இதானா? பேராண்டி இந்த ஆட்டத்துக்கு பேர் தான் பொய்க்கால் குதிரை. தாத்தா உண்மையான குதிரை மாதிரி இருந்தது, பொய்கால் குதிரைன்ற. நீ பாரு, அடுத்ததை பாரு. தாத்தா இது மயிலாட்டம் தானே? பரவாயில்ல, போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். சரி தாத்தா, இந்த மயில் குதிரைலாம் ஓகே, ஆனா அந்த வைபாகிற மாதிரி ஒரு ஆட்டம். ஓ, இப்போ உனக்கு வைபா வேணுமா? இப்ப அடுத்த ஆட்டத்தை பாரு. சரி, அதே மயிலை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த ஆட்டத்துக்கு பேர் என்ன சொல்லு பார்ப்போம். தெரியலையே. இதுக்கு பேர் தான் ஒயிலாட்டம். இப்ப ஆடினியே இந்த ஆட்டம் பேர் தான் தப்பாட்டம். எது தப்பாட்டமா? இந்த ஆட்டத்தை சரியான ஆட்டமே. அதெல்லாம் சரி, உங்க ஆடெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா உங்களால இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட முடியுமா? ஓ, இப்போ ஓன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடணுமா? இப்ப ஆட்டத்தை மட்டும் கவனி. அப்பா டிஜே, இப்போ நீ எனக்காக ஒரு பாட்டு போடுப்பா.
எங்க என் பேராண்டி எங்க இருக்க? தாத்தா நீ விண்டேஜ் எல்லாம் இப்படிதான் இருந்தியா? பாரு பேராண்டி, நம்ம கலையோட பவரே அதுதான். நானே வயசு மறந்து ஆடின பேரு. கண்ணுங்களா, இப்ப பாத்தீங்களே இந்த கலையெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த கலையெல்லாம் அழியாம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறது உங்க கையில தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுனால நம்ம தமிழும் வளரும், பண்பாட்டும் வளரும், பாரம்பரியமும் சேர்ந்தே வளரும். புரிஞ்சுச்சா? நன்றி, வணக்கம்.